அனைவருக்கும் வணக்கம். சமயபுரம் அம்மனுக்கு தீபாரதனை காட்டும் போது அம்மன் கண் திறப்பது போல ஒரு வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோ தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு சமயபுரம் அம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக தான் திகழ்கிறது சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் கோவில். அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இந்த கோவில் காவிரியின் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிப்பதாகும். இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாக இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்காரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலக காக்க அவதரித்து நின்றிருக்காங்க. இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுர மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் அம்மனுடைய திருமேனி உக்கிரகம் மிகுந்து இருந்தமையினால அந்த ஜீவசுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து இந்த இடத்துல வைத்து விட்டு இளப்பாரியிருக்காங்க. அவர்கள் இளப்பாரிய இந்த இடம்தான் இப்பொழுது சமயபுரம் என்னும் பெயரில் இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதை நினைவாகவே இப்பொழுதுமே இந்த கோவிலில் திருக்கோவில் 8ஆம் நாளில் அம்மன் ஓர் இரவு ஓய்வு எடுத்துக்கொள்வது நடைபெற்று வரும். இடப்பாரிய அந்த பணிவிடை அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்றிருக்காங்க. அவர்கள் வைத்த இடம் மாரியம்மன் அருளாலயமாக திகழ்ந்தது. மேலும் அவர் கண்ணூர் மாரியம்மன் என்ற திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுறாங்க. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதிக பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தியிருக்காங்க. அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனும் அவனது சகோதரர்களுமே வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையில் இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இந்த திருக்கோவில். இன்றுமே கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலை மீது எழுந்தருப்பதை காணலாம். மேலுமே இந்த கோவில் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக இருந்து வருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப இந்த கோவில் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருப்பதாக சொல்லப்படுது. அதிக பக்தர்கள் வந்து இங்கு வழிபட்டு அம்மனை வழிபட்டு செல்வதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தலமாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குது. இந்த கோவில் முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவிலின் கிழக்கில் இருக்கக்கூடிய சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் கோவிலும் அமைஞ்சிருக்கு. தேரோடு மீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பு அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருக்கோவிலின் 2ஆம் திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அபிஷேகம் அம்மன் சன்னதி யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் ஆகியவற்றை நாம் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் காணலாம். கருவறைக்கு செல்லக்கூடிய வாயிலின் இருபுறமுமே
சுதை வேலைப்பாடுகளாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்குது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்றழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது. இந்த பிரகாரம் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டிருக்கு. அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் உக்கிரத்தை தணிப்பதற்காகவும் இந்த முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்குது. திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வராங்க. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்குமே இங்கு நாள்தோறும் அபிஷேகம் நடக்கப்படுவதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுது. காலை 7:30 மணி முதல் 5:30 மணிக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மீது தெளிக்கிறாங்க. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள், உடல்நல குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பினும் மற்ற கோவிலை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குறாங்க. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் எல்லாமே புதுமையான ஒன்று. தங்க ஜடாமகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்தில், நெற்றியில் அழகிய வைரப்பட்டைகள் மின்ன, கண்களில் அருள் ஒளி வீச, வைர கம்மலுடனும் மூக்குத்தி உடனும் பக்தர்களுக்கு காட்சி தராங்க. ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கைகளையும் இடதுபுறமாக கபாலம், மணி, வில், பாசம், வலதுபுறமாக கத்தி, சூலம், அம்பு, உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க. இந்த கோவிலில் அம்மன் இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்க விட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு குறைகளை தீர்த்து காட்சி தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த கோவிலின் அருகே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவை. பெருவளை வயக்கால் என்பது புனித சக்தி தீர்த்தம். இந்த கோவிலின் வடக்கே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடதுபுறம் மகமாகி தீர்த்தம். இந்த திருக்கோவிலின் உபகோவிலான ஆனந்தவள்ளி அக்னி தீர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இங்கு அருள்மிகு கனகாம்பிகை திருக்கோவிலாக இருக்குது. தெற்கு பகுதியில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. தென்கிழக்கு பகுதியில் ஜடாய் தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த திருக்கோவிலில் மற்றொரு உபகோவிலான அருள்மிகு உஜ்ஜயினி ஓம் காளியம்மன் திருக்கோவில் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தைப்பூசத்தில் பூச்செறிதல் விழா, சித்திரை பெருவிழா, புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை இந்த திருவிழாக்கள் நடைபெறும். 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெறும். மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரமும் தன்னுடைய கோபம் அடங்கும் தவம் செஞ்சு பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்தன சொரூபியாக மாரியம்மன் என்று பெயர் கொண்டு அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் 28 நாட்களுமே நைவேத்தியம் கிடையாது. இந்த கோவிலில் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்பு சாறு, துள்ளு மாவு போன்றவை மட்டும் படைக்கப்படும். பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருள செய்து பூத்தட்டுகளும் பூக்கூடைகளும் ஏந்தி இங்கு ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் நேர்த்திக்கடன் திருவிழாவாக நடைபெறும். சித்திரை முதல் சித்திரை செவ்வாய்க்கிழமை வரையிலான இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகவும் இங்கு தேரோட்டம் நடைபெறுவதாகவும் சித்திரை திருவிழாவுக்கான முக்கிய ஒரு நிகழ்ச்சியாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.